வாக்கிங் போகிறது தான் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதுவும் ஒரு டார்கெட் வச்சு வாக்கிங் போகிறப்போ வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 5.5 கிலோமீட்டர்ஸ் ஒரு பேய் மாதிரி ஓடிட்டு கடைசி ரவுண்டு முடிச்சுட்டு அந்த கஸ் வாங்குகிறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடமெல்லாம் ஆகிடுச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. 5 நிமிஷமே ஆகுதுங்க. அவ்வளவு வேர்வைகள், அவ்வளவு மூச்சு அவ்வளோ வேகமாக போயிட்டு வெளியே வருது. அப்படியே ஜிவ்வன்னு வானத்தில் பறக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆனந்தம். அப்படியே வானம் மண்டலத்தில் அப்படியே மேகமண்டலத்தில் பறக்கிற மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம். ரியலி தயவுசெய்து வாக்கிங் இது வரைக்கும் போகாதவங்க வாக்கிங் போங்க. சும்மா போகாதீங்க, ஒரு டார்கெட் வச்சு போங்க. டார்கெட் வச்சு போகிறப்போ அந்த டார்கெட் அன்றைக்கி நாள் முழுசும் மனசில் நிற்கும். அப்போது எல்லா செயல்பாடுகளும் நீங்கள் டார்கெட் வைப்பீங்க. இன்றைக்கி என்னென்ன காரியம் பண்ணணும் அதுக்கு டார்கெட் வைப்பீங்க. இன்றைக்கி யார்கிட்ட பேசணும் டார்கெட் வைப்பீங்க. இன்றைக்கி என்னென்ன பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் டார்கெட் வைப்பீங்க. இன்றைக்கி வீட்டில் நம்ம என்னென்ன வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் டார்கெட் வைப்பீங்க. அப்போது எல்லாமே டார்கெட். அப்போ என்ன ஆகும், வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போய்டும். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஓடுவீங்க. அப்போ என்ன தடைகள் வந்தாலும் அதை உடைக்கணும்னு பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உடச்சிடுவீங்க. இயற்கையோடைய விதி அதுதான். எதை ஒன்று ரொம்ப தேடுறீங்களோ, எது ஒன்று உங்களுக்கு அவசியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தேடுனீங்கன்னா அது கொடுக்காத மாதிரி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அங்கேயும் இங்கேயும் போக்கு காமிக்கும், அலக்கழிக்கும். ஆனால் நீங்கள் விடாமல் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா நிச்சயம் கிடச்சிரும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பல முறை கண்ட உண்மை. ஒரு சாதாரண பேக்கிங் இன்சார்ஜ் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்து வித்தின் 12-13 வருஷத்தில் ஒரு பையிங் ஏஜெண்ட்டாக, டெக்ஸ்டைலினுடைய உச்சம் அதுதான் பையிங் ஏஜென்ட்டு. 10 கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்ததும் 10 பையருக்கு பண்ணது, இது எல்லாமே டார்கெட். பேக்கிங் இன்சார்ஜாக நான் சேர்ந்த ஒரு மாதத்துலேயே முடிவு பண்ணேன், இதில் உச்சம் எக்ஸ்போர்ட்டர் கிடையாது, அவருக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய பையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி. அதனால் அதை தொடரணும்னு நினச்சேன். ஓடுனேன் எத்தனையோ சிரமப்பட்டாலும் ஓடி தள்ளுனேன். அதனுடைய விளைவு கடைசியில் ஒரு அற்புதமான பையிங் ஏஜென்ட், ஈஸ்டர்ன் ப்ளூடே ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற நேமில், இபி ஃபேஷன்ஸ். இபினவ எலக்ட்ரிசிட்டி, ஈஸ்டர்ன் ப்ளூடேனவ கிழக்கு மின்னல் அடிச்சுன்னா மழை பெய்யுங்கிற அந்த அர்த்தம். ஃப்ரெஞ்சு வேர்டு இது ப்ளூடேங்கிறது. ஆக வாழ்க்கையில் டார்கெட்டை வச்சோம்னா எதை வேணால் சாதிக்கலாம் நிச்சயம். இப்போ பாருங்கள், நான் டார்கெட் வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, நான் சிரிக்க மாட்டேன். நான் அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு தெரியும். ரோட் சைடில் இப்போது ஒரு சீனியர் மெம்பர் தான் நான். 26 வருஷமாக இருக்கேன். இனி அடுத்தது என்னோடய டார்கெட் கவர்னர், அப்புறம் டார்கெட் ஆர்ஐ டைரக்டர். இந்தியாவுக்கு 2 பேர் தான் டைரக்டர்ஸ். அதனால் ஒரு பாதி நமக்கு கீழே வரும். அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்ஐயில் ஒரு பெரிய போஸ்டிங், அதுக்கப்புறம் ஆர்ஐ பிரசிடெண்ட். இது இப்போ 53, 66, ஆமாம் 66 அப்படிங்கிறப்போ நான் ஆர்ஐ பிரசிடெண்ட் ஆகிடுவேன். ஏன்னா 66ங்கிறது எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். அதில் கட்டாயம் ஆகிடுவேன். ஆனால் பாருங்கள், நடக்கும். பொலிட்டிக்கல்லையும் அது மாதிரி தான் ஒரு ஏம் வச்சுருக்கேன், அதுவும் நடக்கும். வாழ்க்கையிலையும் அப்படி தான், பணம் சம்பாதிக்க ஒரு ஏம் வச்சுருக்கேன், அதுவும் நடக்கும். உதவுறதும் அப்படி தான், அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். உலகத்தில் நம்மளை மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ணவங்க இல்லை. கர்ணன் தான் சொல்கிறாங்க, கர்ணன் தானம் பண்ணவர் தான், தானம் தான் பண்ணார். ஆனால் ஆலோசனை சொல்லலை. கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு கரையேறுவதற்கான வழிகளை பணமாக தான் கொடுத்தாரே தவிர அதுக்கான பயிற்சியெல்லாம் அவர் கொடுத்த மாதிரி நான் படிக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை. நான் அப்படி இல்லை. நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நிறைய பேருக்கு வாழ்க்கையை போதிச்சிட்ருக்கேன். அதனால் ஒரு வகையில் கர்ணன் செய்யாத ஒன்று நான் செஞ்சிட்ருக்கேன். நீ கர்ணன் மாதிரி நிறைய கொடுத்தேன்னா கர்ணனை தாண்டிடலாம். ஸோ டார்கெட். வாழ்க்கைங்கிறது டார்கெட்டில் தான் இருக்குது. டார்கெட்டை வச்சுட்டு வாக்கிங் ஆரம்பிங்க, வாழ்க்கையை ஜெயிங்க. தேங்க்யூ. புரோட்டீன் நல்லது. இவன் முருகானந்தன்.